வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. பாருங்க என்ட்ரி போட்டு உள்ள கொம்ப மேல ஏற போறேன் பிராண்ட் பாருங்க அளப்புற ஷார்ட் பிராண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சீரியல் ரோஸ்ட். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நாமளும் எவ்வளவுதான் இந்த சீரியல் எல்லாம் போட்டு அடிக்கிறது, எவ்வளவு அடிச்சாலும் திருந்தவே மாட்டேங்கிறாங்களே. எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டியா? அப்படிப்பட்ட சீரியல்ஸ் தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அத்தனை பேர் இன்னைக்கு நம்ம ரசிச்சு அடிக்கிறோம். நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. இதுல முதல்ல சந்தியா ராகம்னு ஒரு சீரியல். இதுல வில்லன் குரூப் ஹீரோவோட அத்தைய சிலிண்டர் வச்சு கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. எனக்கு ரொம்ப சைல்டிஷா இருந்துச்சு. முதல்ல அந்த கொலை பண்றதுக்காக அந்த சிலிண்டர் கொண்டு போய் வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்கு என்ன பாடுபடுறாங்கறத மட்டும் முதல்ல பாத்துருங்க. எங்க பாப்போம். வீட்ல எதுவும் காலி சிலிண்டர் இல்ல, நீ போ. அம்மா நாட்டு நடப்பு எதுவுமே தெரியாம இருக்கீங்களேம்மா. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன். ஏடா சிலிண்டர் நாங்க புக் பண்ணல, என்கிட்ட எம்டி சிலிண்டர் இல்லன்னு சொன்னா செவனேன்னு போக வேண்டியதானே. ஆனா போக மாட்டான். முடியாதுங்க, அது அந்த தலையெழுத்துல இல்லைங்க, அந்த கட்டத்துல இல்லப்பா. நாட்டு நடப்பு என்ன தெரியுமா, இஸ்ரேல் ஈராக்கு போர் என்ன தெரியுமா, சிலிண்டரோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியுமா, கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். இன்னைக்கு தங்கத்தை விட அதிக டிமாண்ட்ல இருக்கிறது சிலிண்டர் தாமா. வீடு தேடி வந்தது வேண்டாம்னு சொல்றீங்களாமா. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போற மாதிரி தங்கத்தையும் சிலிண்டரையும் எல்லாம் கம்பேர் பண்றான். கடைசாவிக்காக கதறிய மணி. ஆனா இப்போ நீ சிலிண்டர் கொடுத்தா எங்க வீட்ல காலி சிலிண்டர் இல்லையேப்பா. பரவாயில்லம்மா, கல்யாணம் சொல்லுங்க, நானே வந்து எம்டியை கலெக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. பாவம்டா, ஒரு சிலிண்டரை வீட்டுக்குள்ள சேர்க்கறதுக்கு இந்த அவஸ்தைப்படுறானே. ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. கடைசியில அதை இதையும் சொல்லி அந்த அம்மா மண்டைய கழுவி சிலிண்டர் உள்ள விட்டு போயிட்டான். போய் இவனே எல்லா ஜன்னலையும் அடைச்சு விட்டுட்டு சிலிண்டரையும் திறந்து விட்டான். இப்ப என்ன ஆகும், இந்த விஷயமே தெரியாத அந்த அம்மா வந்து சிலிண்டரை பத்த வச்சுச்சுன்னா வெடிச்சிடும் இல்லையா. ஆனா அதுக்கு நடுவுல வேற யாராவது வந்து காப்பாத்திட்டாங்கன்னா அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். அதுக்கு ஒரு ஐடியா பண்றாப்ல, டிவியோட சவுண்டையும் அதிகப்படுத்தி வச்சுட்டாப்ல. இந்த 100 ரூபாய் உனக்கு. தேங்க்ஸ்மா, உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. நக்கல்யா அவனுக்கு. சிலிண்டர் போட வந்த ஆளு அவ்வளவு அடக்க உடக்கமா கதவு முத கொண்டு போட்டு வெளியில பூட்ட போட்டு விட்டு போறான். அது ஏன் ஆண்டவா? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். இதுல பாருங்க, அவன் சிலிண்டர் திறந்து விட்ட அந்த ஸ்மெல்லும் அந்த அம்மாவுக்கு தெரியல, டிவியோட சவுண்டை ஏத்தி வச்சான் பாருங்க, அதுவும் அந்த அம்மாவுக்கு தெரியல. கடைசியில வெளியே போகும்போது கதவை பூட்டிட்டு போறானே, அதுவும் அந்த அம்மாவுக்கு தெரியல. தம்பி, இந்த தருதலை பெத்தவங்க முறையில நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கதான் ஒரு மேஜரான ட்விஸ்டே நீங்க பார்க்க போறீங்க. இவன் கிளம்பும் போது நம்ம ஹீரோ அவனை பாத்துறாப்ல. பார்த்தது மட்டும் இல்லைங்க, பார்த்த ஒத்த நொடியிலே அவன் சிலிண்டருக்காரன் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிடறாப்ல. எப்படின்னா அப்படி கவனிச்சியா? அவனை பார்த்தா சிலிண்டர் போடுற மாதிரி தெரியல. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? டேய், முதல்ல இவனை சிலிண்டருக்காரன்னு இவனுக்கு யாரு சொன்னது? அவன் வண்டியில ஏதாவது ஒரு சிலிண்டராவது இருக்கா? தூரத்துல இருந்து பார்க்கும் போது இவன் சிலிண்டருக்காரன் இல்லைங்கிறத அவர் எப்படி சொல்றாப்ல? ஏன் திடீர்னு அப்படி சொல்ற? அவனை நல்லா கவனி, அவன் யூனிஃபார்ம் மாத்தி போட்டிருக்கான். ஐயோ, வண்டியில ஒரு சிலிண்டர் கூட இல்ல, அதுவும் அவங்க கண்ணுக்கு தெரியல. சிலிண்டர் போட வந்த வண்டியில பழைய பேப்பர்காரன் மாதிரி கோழி பையெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கான், அதுவும் கண்ணுக்கு தெரியல. அவன் ட்ரெஸ்ஸ பார்த்துதான் உனக்கு சிலிண்டர் போட வந்த மாதிரி தெரியலையா? மட்டும் எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, இப்படி ஒரு யூனிஃபார்மை நான் கோயம்புத்தூர்ல எங்கேயுமே பார்த்தது. இந்த ட்ரெஸ்ஸ நான் தான் ரெடி பண்ணேன். இந்த ஊர்ல இல்ல, இந்த உலகத்துல நான் தான் இந்த டிசைன் போட்டிருக்கேன். வேற யாரும் போடல சௌமியா. வேற சிலிண்டர் போட வருவாங்களா எப்படி வருவாங்க? கையிலேயே கட்டிட்டு வருவாங்களா, இல்லட்டா கோட் சூட் போட்டு வருவாங்களா? யூனிஃபார்மோட வரக்கூடாது எத்தனை தடவை சொல்றது? பாருங்களேன், வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த அம்மாவுக்கு இப்ப வரைக்கும் அந்த கேஸ் ஸ்மெல் வரல, ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் வந்துருச்சு. பெரியம்மா, வீடு முழுக்க கேஸ் ஸ்மெல் வருது. அப்படியே சொன்னா ஏன் காதுல விழவே இல்லையே? காதுல விழலையா? இதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு பயங்கரமான ஆக்ஷனையே பார்க்க போறீங்க. வீட்டுக்குள்ள அந்த அம்மா சிலிண்டர் பத்த வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா பாருங்க, அந்த அம்மாவோட லைட்டர் ஒர்க் ஆகல. என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது? அதனால ஆல்டர்னேட்டிவா தீப்பெட்டி எடுத்து பொருத்த போறாங்க. ஆனா ஒரு தீப்பெட்டியை எடுத்து கொளுத்துறது இவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்கிறத இந்த சீரியலை பார்த்து தாங்க நான் முறையா தெரிஞ்சுக்கிறேன். இப்படி பண்ணிட்டீங்க. எப்படி பண்ணிட்டேன்? வெள்ளையா இருக்கீங்க, படிச்சிருப்பீங்கன்னு பார்த்தா வெளியே நம்ம ஹீரோ உலக்கையை வச்சு அடிச்சு பார்த்து திறக்கலன்னு, சோஃபா வச்சு இடிச்சு பார்த்து திறக்கலன்னு அடுத்ததா ஆக்ஷனுக்கே ரெடி ஆயிட்டாப்ல. ஆபரேஷன் ஹுட் ஸ்டார்ட்ஸ் நவ. ஆனா
அப்ப வரைக்கும் அந்த அம்மா அந்த ஒத்த தீக்குச்சியை வெளியே எடுத்து இன்னும் பொருத்தல. என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்ற? கடைசியா ஒரு வழியா கதவை உடைச்சு ஹீரோவும் உள்ள போயிட்டாரு. ஆனா உள்ள போனவரு என்ன செஞ்சிருக்கணும்? ஒண்ணு அந்த அம்மாவை அத்தை கொளுத்திராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லையா நேரா ஓடி போய் கொளுத்த போனதை தட்டி விட்டுருக்கணும். இதத்தானே செஞ்சிருக்கணும். நான் என்ன தெரியுமா பண்ணேன்? ஆனா இவர் என்ன செஞ்சாருங்கிறத நீங்களே பாருங்க. ராத்திரி நீதான்டா சொன்ன பிரச்சனை வந்தா ஒருத்தர் காப்பாத்த நினைக்க கூடாது, தப்பிச்சு ஓடணும்னு. அத்தைக்கே கேட்காத அளவுக்கு அத்தைன்னு ஒரு வார்த்தையை கூப்பிட்டுட்டு டக்குன்னு வெளியே ஓடிட்டாப்ல. நான் கூட என்ன நினைச்சேன், ஒருவேளை ஐயோ இந்த பைத்தியக்காரி கொளுத்த போறா, நம்மளும் சேர்ந்து செத்துருவோம்னு தப்பிச்சு ஓடுறாரோன்னு நினைச்சேன். ஆனா அவரு அதுக்காக ஓடல. வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தையை காப்பாத்துறதுக்கு தான் அவர் வெளியே ஓடிக்கிட்டு இருக்காரு. என்னடா செல்லம் குழப்புற? புரியல உங்களுக்கு? சிலிண்டர் வெடிப்புல இருந்து காப்பாத்துறதுக்கு அவருடைய 7ஆம் அறிவு சிந்தனை என்னங்கிறத பாருங்க. என்னடா பண்ற? வெளியே ஓடி போய் ஒரு சாக்கு பைய தேடி கண்டுபிடிச்சு கிணத்துல போய் தண்ணியை இறைச்சு அதை தண்ணியில நினைச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வராரு. எதுக்காக? இதுக்கப்புறம் என்ன செய்யறாருங்கிறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இவர் இவ்வளத்தையும் செஞ்சுட்டு வர்ற வரைக்கும் அந்த அம்மா இன்னும் கொளுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வித்தியாசமான கேரக்டரா இருக்காளே. எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு இப்ப நீ கொளுத்துறியா இல்ல உள்ள வந்து நானே கொளுத்து விட்டு போகமான்னு வந்துருச்சு. எனக்கு ஆத்திரம் அடங்கலங்க. வெளியே வாங்க, வெளியே வாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அடே அடே அடே, சிலிண்டர்ல ஏதாவது தீ பிடிச்சிருந்துச்சுன்னா தாண்டா சாக்க தண்ணியில நினைச்சு அதை சுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. வீடு முழுக்க கேஸா இருக்கும் போது ஒரு சாக்க நினைச்சு தூக்கி எறிஞ்சா அதை பத்திரத்து நின்றுமா? உன் ஐடியாவை தூக்கி ஹெலிகாப்டர்ல ஏத்த எருமை. வீடு முழுக்க கேஸ் பரவி இருந்தும் அந்த ஸ்மெல்லே தெரியாத அது ஒரு உதவாக்கற. கதவை உடைச்சிட்டு வந்து சாக்கு போய் தூக்கி எறிஞ்சா சிலிண்டர் வெடிக்காம போயிரும் நினைக்கிறேன். நீ ஒரு உதவாக்கற. இந்த 2 உதவாக்கரைகளையும் வச்சு சீரியல் எடுத்து இந்த சீரியலே நாசமா தான் போகுது. இந்த 2 உதவாக்கரை ஒண்ணா சேர்ந்து உருப்படாம தான் போகுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, உங்க எல்லாத்துக்கும் ரோஜா சீரியல் ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். அச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. நடு ரோட்ல படுக்க போட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுல வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் அவங்க. இந்த ஊர் உலகத்துக்கு ஒண்ணும் தெரியாது. அது பாக்குறதையும் கேக்குறதையும் வச்சு தப்பா தான் பேசும். அதே மாதிரி இங்க ஒரு டீம் சலூன் கடையில வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க. இப்ப அவர் மூஞ்சில கிரீம் எல்லாம் தடவறத பார்த்து ஏதோ ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. மாஸ்க் போடுறதுக்காக முகத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. அவ்வளவுதான், பினிஷ். அந்த மாஸ்க தூக்கி மூஞ்சில ஒட்ட வச்சதும் உடம்புல இருந்து தலைமுடி வரைக்கும் அத்தனையும் சித்தார்த்தாவே மாறிடுச்சு. இந்தியன் படத்துல கூட இந்த அளவுக்கு மேக்கப் போடலடா கமலஹாசனுக்கு. பேசாம இந்தியன் 3க்கு இவங்களை கூப்பிட்டுருக்கலாம். என்ன பண்ணலாம் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே அச்சு அசல் அப்படியே சித்தார்த் மாதிரியே இருக்கேன். இந்த நாடகங்கள்லாம் இந்த மாறு வேஷம் போடுறதை எப்பதான் நிறுத்துவாங்களோ தெரியல. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஆனா சன் டிவி காரங்களை விட விஜய் டிவி காரங்க எவ்வளவு கொஞ்சம் பரவாயில்ல. அவங்க இருக்காங்களே கண்ணாடியை போட்டுட்டு டோப்பாவை மாட்டிட்டே மாறு வேஷம் வாங்க, அதுக்கு இவங்க கொஞ்சம் பரவாயில்ல. உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கா. அடுத்ததா சின்னஞ்சிறு கிளியேன்னு ஒரு சீரியலுங்க. அப்பாவுக்கு ஆபரேஷன், பண தேவை 2 லட்சம் ரூபாய். நாமளா இருந்தா என்ன செய்வோம் சார்? நீங்களே பெட்டரா ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பீங்க. சொல்லுங்க சார். சொந்தக்காரங்க கிட்ட கேட்பான் இல்லையா, வெளியில கந்து வட்டிக்கு கடன் வாங்குவான். இதுதானே நடைமுறை. ஆனா இங்க ஹீரோயின் என்ன செய்யறாங்க தெரியுமா? அப்பாவை ஆஸ்பத்திரியில படுக்க போட்டுட்டு இந்த அம்மா ஒரு ஸ்கூட்டி ரேஸ்ல போய் கலந்துக்கிட்டு அதுல ஜெயிச்சு அந்த காசுல ஆபரேஷன் பண்ண போறாங்களாம். நல்லா இருக்க. அக்கா, ரேஸ் ஆரம்பிக்க போகுதுக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் தான், பணத்தோட வந்துருவேன். ஆனா அங்கதான் ஒரு சிக்கல். இந்த போட்டியில அவங்க ஜெயிக்க கூடாதுன்னு அந்த பக்கம் வில்லன் குரூப் ஒரு பிளான் பண்றாங்க. டேய், ஏன்டா இதெல்லாம் பண்ற? டேய், நான் வில்லன்டா. ஓ ஓகே. ஹீரோயினோட வெற்றியை தடுக்கிறதுக்காக அந்த பக்கம் அலங்காரத்துக்காக கட்டி வச்சு இந்த கொடியை கொண்டு வந்து வழி மறிச்சு நிப்பாட்டிருக்காங்க. இப்போ என்ட்ரி.
அதாவது ஹீரோ என்று. ஆனா அந்த இடத்துலதான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்து ஹீரோயினை காப்பாத்துறாப்ல. ஐயோ மூடு முட்டி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ பாட்டுக்கு நேருக்கு நேரா கத்திய வீசுறியே, அந்த பக்கம் தானே உன் லவ்வர் வந்துகிட்டு இருக்கு வண்டியை ஓட்டிக்கிட்டு, அது மேல சொரிக்கிறத என்ன செஞ்சிருப்ப? புழு சட்டை, நீ அடியில விட்டறிஞ்ச கத்தி அரைஞ்சு மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்குடா. ஆனா ஹீரோயின் இவர் விட்டறிஞ்ச கத்தில இருந்து கூட தப்பிச்சிட்டாங்க. ஆனா கூடவே ஸ்கூட்டி ஓட்டிட்டு இருந்த ஒரு புள்ள அவங்களை இடிச்சு தெளியறிச்சான். அவங்க எப்படி விழுகுறாங்கன்றத பாருங்களேன். இத பார்த்தா ரேஸ்ல போய்கிட்டு இருந்த ஒரு ஸ்கூட்டில இருந்து விழுகிற மாதிரியா தெரியுது? ஸ்டாண்டு போட்டு வச்சிருந்தது தடிக்கி விழுந்த மாதிரி இருக்கு. அவங்க விழுகிறத பாத்தீங்களா? நல்லா மத்தியானத்துல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோமே அசந்து சாயிற மாதிரி படுக்குது அது. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? நெக்ஸ்ட் கீழே விழுந்த ஹீரோயினை ஹீரோ மார்வேஷத்துல வந்து வண்டியை தூக்கி விட்டு காப்பாத்தி ரெடி பண்ணிட்டாப்ல. அந்த இடத்துல ஒருத்தன் வந்து வேணாம் வேணாம்னு சொல்லியும் வம்படியா நீங்க ஜூஸ் குடிச்சே ஆகணும்னு ஹீரோயினுக்கு ஜூஸ் கொடுக்குறான். இந்த ஜூஸ் குடிமா. இல்லங்க வேண்டாம். அடிக்கிற வெயிலுக்கு டயர்ட் ஆயிடுவீங்க. இந்த ஜூஸ் குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும். சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. மறுபடியும் ரேஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பாருங்க, ரேஸ் ஓட்டும் போதே ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க அக்கா கூட போன்ல நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்க. சிஸ்டர், என் தங்கச்சி பணத்தை ஏற்பாடு பண்ணதா போயிருக்கா. இப்ப வந்துருவா சிஸ்டர். அக்கா, நான் எல்லாம் கேட்டுட்டு தாங்க இருந்தேன். நான் நிச்சயமா பணத்தோட தாங்க வருவேன். வரலன்னா என்ன செய்யறது? ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? ஆபரேஷனுக்குன்னு 2 மணி நேரம் தான் இருக்குதுன்னா கன்ஃபார்மா எந்த வழியில பணம் கிடைக்குமோ அந்த வழியை தான் முயற்சி பண்ணணும். 100 பேர் கலந்துக்கிற ஒரு போட்டியில போயிட்டு நான் ஜெயிச்சே ஆகணும்னு ஒரு முயற்சி பண்ணலாமா? கடவுளே, உன்னை பெத்தடைக்குவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும். மயக்கமா வருதுன்னா மசக்கையா இருக்கும் அப்படின்னு நீங்க தப்பால நினைச்சிடக்கூடாது. அதுக்கான காரணம் இங்க வேற. ஏற்கனவே ஒரு அட்டி கீழே விழுந்தப்ப வேணான்னு சொல்லி ஒருத்தன் வந்து ஜூஸ் கொடுத்தான் தெரியுமா? அதுலதான் வில்லங்க வந்து மயக்க மருந்தை கலந்துருக்காங்க. எப்ப பார்த்தாலும் பொத்து பொத்துன்னு மயங்கி விழுகிறாயா? இன்னைக்கு பூரா மயங்கி விழுகுதுங்கிற மாதிரி எத்தனை தடவை தான் அந்த அம்மா கீழே விழுகும். ஐயோ, மீண்டுமா? இப்ப மயங்கி விழுந்தவங்களை ஹீரோ எப்படி காப்பாத்துறாரு தெரியுமா? அங்க இருந்த ஒரு தண்ணி டேங்க உடைச்சு விட்டு அதுல இருந்து தண்ணி பீச்சிக்கிட்டு அடிச்சு அந்த தண்ணி போட்டு ஹீரோயின் வந்துச்சு மறுபடியும் போய் வண்டி ஓட்டி ஜெயிக்க போறாங்க. திடீர்னு மழை வருது. ஏன்னா ஒரு தண்ணி பாட்டில் கூட உடவங்க கையில இல்ல, அதை எடுத்துட்டு போய் தொலைச்சிருக்கலாமே. ஏன்னா ஒரு கடுமையான வறுமை. ஆனா பாருங்க, இத்தனை தடவை கீழே விழுந்து எந்திரிச்சு லேட்டா போயும் கடைசியில இந்த அம்மா போட்டியில ஜெயிச்சு காசு பரிசையும் வாங்கிருதுங்க. ஏண்டா இத்தனை தடவை கீழே விழுந்து எந்திரிச்சும் லேட்டா போய் அந்த அம்மா ஓட்டி ஜெயிக்குதுன்னா அது ஸ்கூட்டியா இல்ல நிஞ்சா 350யாடா? இவன் என்ன அட்வொகேட்டா அஜித் குமாரா? இந்த ஓட்டுறா? பைக் ஓட்டுனாலே எவனும் 2 லட்சம் ரூபாய் பரிசு தர மாட்டான். ஸ்கூட்டிக்கு ஒரு ரேஸ் வச்சிருக்காங்க, அதுக்கு பரிசு 2 லட்சம் ரூபாய். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? நெக்ஸ்ட் சன் டிவியோட 3 முடிச்சு அப்படிங்கிற ஒரு சீரியல்ல ஒரு மூளை வளர்ச்சி குன்றிய 21ஆம் நூற்றாண்டின் ஜிடி நாயுடுவை தான் நம்ம பார்க்க போறோம். இந்தியாவில 2 அறிவாளிங்க. ஒன்னு ஜிடி நாயுடு, அவர் செத்து போயிட்டார். இன்னொன்னு இந்த தர்மலிங்கம். இப்ப சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவோட வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனுக்காக பத்திரிக்கை அடிச்சு வச்சிருக்காங்க. அத வில்லன் குரூப் திருடிட்டு போய் குப்பையில போட்டுறாங்க. அத போலீஸ் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துறாங்க. அப்ப சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை? இப்போ இதை யாரு திருடிட்டு போய் குப்பையில போட்டது, அந்த திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணாரு பாருங்க. அது எப்படி சிந்திச்சாருன்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. என்ன இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. டேய், மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும். ஒரு டைம் பாம்பு செட் பண்றவங்க கூட இவ்வளவு கேர்ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ண மாட்டான்டா. ஒரு நூல் கண்டையும் ஒரு மணியை வச்சுக்கிட்டு இதை தொட்டா வெடிச்சிருங்கிற அளவுக்கு ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இதுல எதுக்கு? நான் இந்த பெல்ல வச்சு இந்த வீட்ல இருக்கிற கருப்பாட கையும் களவுமா பிடிக்க போறேன். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். இந்த பெல்ல வச்சு எப்படா கருப்பாட கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருக்குல்ல? அது எப்படிங்கிறத அவர் வாயாலே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, நீங்களே கேளுங்க. இன்விடேஷன் பண்டல் எடுத்துக்கிட்டு எப்படியும் என் கார் தானே எடுப்பாங்க. அவங்கள கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான் இந்த திட்டம். பிரசாத், யூ ஆர் a genius டா.
எப்பேற்பட்ட ஒரு திட்டம். எப்படி இருக்கு? கிளாப் பண்ணுங்கப்பா, நல்லா இல்லையா அது? அவரோட திட்டம் இன்னும் உங்களுக்கு புரியலையா? நானே சொல்றேன். இப்ப அந்த மணிய அவரோட பெட்ரூம்ல கட்டி அடுத்த எண்டான நூலை வீடு முழுக்க சுத்தி சுத்தி கொண்டு போய் மொட்டை மாடியில இருந்து கீழே தூக்கி போட்டு அவரோட காரோட அந்த ஹேண்டில்ல கட்டி விட்டுறாப்ல. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், எதுக்கு அதை கொண்டு போய் கார்ல கட்டணும்? நியாயமா பார்த்தா அந்த பத்திரிக்கையில தானே கட்டணும்னு உங்களுக்கு தோணும். இங்கதான் நான் வைக்கிற ட்விஸ்ட் இருக்கு. அங்கதான் நம்ம ஹீரோவோட மூளை வந்து வித்தியாசமா செயல்பட்டு இருக்கு. எதை செஞ்சாலும் something different ஆ இருக்கணும். ஏன்னா அந்த பத்திரிக்கையை தூக்குறவங்க அந்த கருப்பு கலர் கார்ல தான் கொண்டு போய் குப்பை தொட்டில போடுறாங்களாம். அதனால மறுபடியும் பத்திரிக்கை எடுக்கிறவன் அதே கருப்பு கலர் காரத்தான் வந்து எடுப்பாங்கிறதுக்காகத்தான் அந்த ஹேண்டில்ல கட்டுறாப்ல. சரி, விவரமான பையன் நான் சொல்ல. ஒருவேளை அந்த கார் எடுக்கலாம் என்ன செய்யுது? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. அந்த காரத்தான் எடுப்பாக்கி அந்த மணி அடிக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் அந்த மணியவே கட்டியிருக்காரு. இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கு இவெல்லாம். ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியவன். ஏன்னா இதெல்லாம் யோசிச்சிருந்தா அந்த ஆளு நூலை கட்டி மணியை தொங்க விட்டுருப்பான முதல்ல. அதான் சார், என்ன சார் இதெல்லாம்? டேய், அது என்னடா அது அத்தான் சாரு? ஒண்ணு அத்தான்னு கூப்பிடுங்க, இல்ல சாருன்னு கூப்பிடுங்க. அது என்ன அத்தான் சாரு? ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் கார்த்திக் சாரு அர்ஜுன் சார் தான் கூப்பிட்டாங்க. அது கூட சரி பேரோட சாருன்னு சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம். இதனால அத்தானுக்கெல்லாம் சாரு போடுறீங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி. அடுத்தது பாருங்க, இங்க இவர் உட்காந்து காருக்கு நூல் கட்டி விளையாண்டுகிட்டு இருக்காரு. இந்த விளையாட்டு பேர் என்னன்னு தெரியுமா? என்ன மைத்துக்கு கொடுக்கணும். ஆனா வீட்டுக்குள்ள வில்லி பத்திரிக்கை ஆட்டையை போட்டு போயிருச்சு. இந்த கருப்பாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக தான் நந்தினி இந்த ஏற்பாடெல்லாம். அத அப்படி ஓரமா வச்சுட்டு 2 பேரும் விளக்கு புடிச்சுக்கிட்டு இருங்க. அவன் பின்பக்கமா தூக்கிட்டு போயிட்டாண்டி. அந்த பக்கம் அந்த அம்மா பத்திரிக்கையவே தூக்கிட்டு போயிருச்சு. ஆனா இவங்க இன்னும் பெட்ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு தூதுவன் வருவன் மாறி பெய்யும்னு திருடன் வருவன் மணி அடிக்கும்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்த. ஆனா பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை அத்தான் சார் அத்தா சார்னு மங்கோந்த மாதிரியே பேசுற அந்த ஹீரோயினு கூட பல கேள்விகளை ரொம்ப அறிவுபூர்வமா கேக்குறாங்க. ஒருவேளை கார் எடுக்க நினைக்கிறவங்க அந்த கருப்பு கயிறை நைஸா வேற இடத்துல கட்டி விட்டு கார் எடுத்துட்டா? இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா அந்த கேள்விக்கு என்னமோ ராக்கெட் சயின்ஸ் படிச்ச அப்துல் கலாம் ரேஞ்சுக்கு நம்ம ஹீரோ ஒரு பதில் சொல்லுவாரு பாருங்க. அந்த கருப்பு கயிறை அவுத்தாலே சத்தம் வந்துரும். அதே மாதிரிதான் அந்த பிரஷர்ல தான் நான் அந்த கயித்தை மெஷர் பண்ணி அங்க கட்டி போட்டிருக்கேன். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். ஆனா இவ்வளவு யோசிச்ச அந்த ஹீரோவுக்கு அந்த பத்திரிக்கையை காப்பாத்தணும்னு தெரியல பத்தீங்களா? இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? கடைசியா ஒரு வழியா ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி மணி அடிச்சது. ஆகா, திருட மாட்டிக்கிட்டான்னு ஹீரோவை ஓடி போய் பார்த்தா அங்க இருந்தது இவன் மச்சான். அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோவுக்கு அந்த பத்திரிக்கை மேலேயே சிந்தனை போகுது. நான் அந்த கார் மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன். அந்த இன்விடேஷன் அது அங்க இருக்கா இல்லையா நினைச்சு பாக்குறியா? எப்ப? டூ லேட். இந்த சிந்தனை உங்களுக்கு எப்ப வந்திருக்கணும்? உங்களோட சிந்தனையே அந்த பத்திரிக்கையை யாரு தூக்குறாங்கன்றதான் இருந்திருக்கணும். ஐயோ, நீங்க சொன்ன மாதிரியே பத்திரிக்கையை எங்க? அவன் கடத்துறதே அந்த லாரி தான். ஆனா டேய், இவ்வளவு ஒரு அடிமுட்டாளான ஒரு ஹீரோவை பெரிய ஜிடி நாயுடு ரேஞ்சுக்கு அவர் பிளான் பண்ற மாதிரி காமிச்சிக்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்களா நீங்க? ரொம்ப அருமை தம்பி. மை மிஸ்டேக். நான் அந்த காருக்கு ஏற்பாடு பண்றதை விட இந்த இன்விடேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கணும் நந்தினி. ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாருங்க எது முதல் முக்கியங்கிறத. சூப்பர். ஆனா இவ்வளவு சீக்கிரமா அவர் இதை கண்டுபிடிப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. தம்பிக்கு கற்பூர புத்தி. இவ்வளோ பிசிக்கல் கால்குலேஷன்லாம் போட்டு மணியை கட்டி தொங்க விடுறதுக்கு பதிலாக சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டிருக்கலாம். அந்த அளவுக்கு யோசிக்கிறவனா இருந்தா அவன் ஏன்டா மணியை கட்டி தொங்க விட போறான்? இன்சல்ட்டிங். இப்ப ரவுடிங்களா என்ன பண்ணுவாங்க தெரியலையே. நெக்ஸ்ட் ஜீ தமிழ்ல பாரிஜாதம்னு ஒரு சீரியல். அசோக் கூட நான் எப்படி ஸ்டேஜ்ல நிப்பேன்? அவ்வளவுதானே, உன் கையில ராகவ் தான் மோதிரத்தை போடுறான். வழக்கமா இப்பெல்லாம் ரெகுலரா ஒண்ணு நடக்குது இல்லையா? திருட்டு தாலி கட்டுறது, தாலி கட்ட வேண்டிய நேரத்துல திடீர்னு மாப்பிள்ள வேற ஒருத்தன் வந்து தாலி கட்ட, அந்த மாதிரி எல்லாம். அதே மாதிரி இங்க ஒரு சம்பவம் நடக்குது.
எதுக்கு நடிச்ச தெரிஞ்ச மாதிரி கண்ணடிச்சுட்டு கேட்கிறாடி. இப்போ இந்த பிங்க் சட்டை இருக்காப்பு இல்லையா, இவரு தான் அந்த மோதிரத்தை மாத்த போற மாப்பிள்ள. இப்ப இவரை யாருக்குமே தெரியாம அந்த மோதிரத்தை எப்படி மாத்த வைக்கிறாங்க பாருங்க. பாத்தீங்களா, அந்த பாப்ப அடிச்சதுல அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் கண்ணு தெரியாம போயிருச்சு. எவனாலையும் முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்கவே முடியல. அந்த கேப்ல ஒரு மோதிரத்தை மாத்திட்டாராம். என்னடா புத்தலாட்டாது? அதுவும் பாருங்களேன், அவங்க அடிச்ச பாப்பப்போ எவ்வளவு நேரமா விழுந்துகிட்டே இருக்கு, இவங்களும் கண்ணு தெரியாம பண்றாங்கன்னு. இதுல இன்னொரு பியூட்டியை பாத்தீங்களா, இவங்களுக்கு தான் முன்னாடி நடந்தது, இவங்களுக்கு கண்ணு தெரியலப்பா. அந்த மாப்பிள்ள ஒருத்தன் நின்னால அவன் கையில இருந்து தானே மோதிரத்தை புடுங்குறான். அவன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பாருங்க. இந்த ஆளு கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்தா என்னமோ இதுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி, வாங்க வாங்க எத்தங்க மோதிரம் போட்டு விடுங்க, நான் என்னதுக்கு இங்க அப்படின்ற மாதிரியே நிக்கிறான். யாரா இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். இது வரைக்கும் எத்தனையோ சீரியல்கள்ல விதவிதமா வித்தியாசமா திருட்டு தாலி எல்லாம் கட்டியிருக்காங்க. ஆனா இப்படி ஒரு திருட்டு மோதிரம் மாத்துறது இதாண்டா முறை. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. கடைசியா உங்களுக்காக வடக்குல இருந்து ஒரு சீரியல் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். அதுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம உள்ளூர் ஜேடி நாயுடு ஒருத்தர் வந்தாரு இல்லையா, அதே மாதிரி இங்க ஒரு படுபயங்கரமான ஒரு சயின்டிஸ்ட் ஹீரோயின் இருக்காங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? இங்க ஹீரோவுக்கு அடிபட்டு அவர் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்புறமா பார்த்தா திரும்ப அவரை வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவு சீரியஸா இருக்கிற மனுஷனை. अब वो खतरे से बाहर है, जब तक रिकवरी पूरी तरह ना हो जाए इनकी ऑक्सीजन बंद नहीं होनी चाहिए. ஆனா பாருங்க, அவ்வளவு சீரியஸா அந்த மனுஷன் வெண்டிலேட்டர்ல இருக்கும்போது திடீர்னு வீட்டுல கரண்ட் போயிருச்சு. इनकी ऑक्सीजन बंद नहीं होनी चाहिए. बिजली चली गई, हम कुआं से ऑक्सीजन की मशीन कैसे चलेगी? ஆனா இதுல பாருங்க, கரண்ட் போயிருச்சுன்னா அங்க இருக்கிற அந்த மிஷின் எக்யூப்மெண்ட்லாம் ஒர்க் ஆகுதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சிலிண்டருக்குள்ள இருக்கிற ஆக்சிஜன் கூட மூக்குக்குள்ள போகாதுங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டியா? அங்க அவ்வளவு பெரிய வீடு அரண்மனை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அந்த வீட்டுல ஒரு இன்வெர்டர் கிடையாது, ஒரு ஜெனரேட்டர் கூட கிடையாது, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது. हमारे पास कोई अपनी साइकिल पड़ी होगी घर पर. இப்ப நம்ம ஹீரோவோட உசுரை காப்பாத்தணும். அந்த மிஷினுக்குலாம் வேற கரண்ட் வரணும் இல்லையா. நம்ம ஊர் சோலார் ஸ்டார் மகேந்திரன் எப்படி வெயில்ல இருந்து 2 வயரை சொருகி மோட்டர்ல சொருவி கரண்ட் ஜெனரேட் பண்ணுவாரோ. கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க, யாராவது ட்ரை பண்ணீங்களா? அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் ஒரு விதத்துல கரண்ட் ஜெனரேட் பண்றாங்க. அங்க अपनी विज्ञान की किताब में पढ़ा था बिजली कैसे बनाते हैं जब तक बिजली नहीं आ जाती. சைக்கிள் வீல்ல பாவாடை நடாவை சுத்தி அதை கொண்டு போய் ஒரு தையல் மிஷின் மோட்டர்ல மாட்டினா கரண்ட் வரும்னு இப்பதான்டா எனக்கு தெரியுது. அதுலயும் இன்னொரு துயர சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? போன கரண்ட் 1 மணி நேரத்திலே 1/2 மணி நேரத்திலே வரல. நான் வடக்க பத்தி தாங்க சொல்றேன். அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். அதனால நம்ம ஹீரோயின் நைட் ஆரம்பிச்ச அந்த அம்மா விடிய விடிய புருஷனோட உசுரை காப்பாத்துறதுக்காக சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன்டா, ஆனா இப்படிப்பட்ட ஒரு குணவதிய குடும்ப குத்து விளக்க ஒரு கற்பு கரசி என் கண்ணால இது வரைக்கும் பார்த்ததுலடா. விடிய விடிய ஒரு பச்சை புள்ள சைக்கிள் ஓட்டுதுன்னு அதுகிட்ட மாத்தி ஓட்டுறது கூட அந்த வீட்டுல ஒரு நாதி இல்ல போல் இருக்கு. அந்த ஹீரோவும் நான் விடிஞ்சாதான் எந்திப்பேன்னு அவன் பாட்டு கிடக்கான். வாவ், இப்படி ஒரு பொண்டாட்டி தாங்க எல்லா புருஷனுக்கும் வேணும். புருஷனோட உசுரை காப்பாத்துறதுக்காக எப்பேற்பட்ட ஒரு சிந்தனையில சைக்கிளை வச்சே கரண்ட் ஜெனரேட் பண்ணி அவர் உசுரையே காப்பாத்திருக்காங்க. பெரிய விஷயம். ஊர்ல இருக்கிற அம்புட்டு சயின்டிஸ்ட் நம்ம இந்தியன் சீரியல்ஸ்ல தாண்டா இருக்கானுங்க. கண்ணு வைக்காத, வா போலாம். இதுல கண்ணு வேற வைக்கிற. ரைட், ஓகே மக்களே, அவ்வளவுதான். இதோட வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்